இது எப்போதும் நடந்ததில்ல. இப்ப திமுக ஆட்சி வந்ததிலிருந்து தொடர்ந்து இந்த நிகழ்வு நடக்குது. அது நடந்து முடிஞ்சு 2 நாள் ஆகல. அதுக்குள்ள ஒரு பட்டு புடவை வியாபாரி அதே திருத்தணி காவல் இது ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் அவரையும் சிறுவர்கள் அடித்து குத்தி தொந்தரவு பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் போலீஸ் வருது. இது எல்லாமே ஒரு வார காலத்தில் நடந்தது தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். திருப்பூர்ல ஒரு கோவில் திருவிழா. அந்த கோவில் திருவிழால கிட்டத்தட்ட 500-1000 பேர் வரிசையில சுவாமி தரிசனத்துக்கு நின்றுட்டு இருக்காங்க. அங்க ஏற்கனவே போலீஸ் பந்தோபஸ்து மக்களுக்காகவும் போட்டிருக்காங்க. அப்படி இருக்கிற இடத்துல ஒரு போதையில ஒரு வாலிபர் என்ன பண்ணியிருக்காரு, ஹெட் கான்ஸ்டபிள் அவரை கத்தியை வச்சு மிரட்டி அடிக்க ஓடி இருக்காரு. மற்ற காவலர்கள்லாம் போய் அவரை காப்பாற்ற நினைச்சிருக்காங்க. காக்கி சட்டை போட்டதுக்கே அர்த்தம் இல்லாம இருக்கு. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யறவங்களே, காவல்துறையில உள்ளவங்களே ஒரு ரவுடி போய் ரோட்ல வெட்ட வெளிச்சத்துல பக்கத்திலேயே மக்கள் ஒரு 20 அடியிலேயே மக்கள் வரிசையா நிக்கிறாங்க. அந்த இடத்துல இது நடக்குது. இதுக்கு இந்த காவல்துறைக்கு பொறுப்பேற்று நடத்திக்கிட்டு இருக்கிறது யாரு? முதலமைச்சர். முதலமைச்சர் வாயே திறக்க மாட்டேங்கிறார், எதுவும் சொல்ல மாட்டேங்கிறார். அது காவல் அதிகாரிகளுக்கு என்ன இவர் பேசுறாரு, என்ன செய்யறாருங்கிறது தெரியல. காவல்துறை அம்மா இருக்கும்போது எப்படி இருந்தது, இதே தமிழ்நாட்டு காவல்துறைங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்ப நடக்கல, இப்ப நடக்குது. காவல்துறைங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்ப நடக்கல, இப்ப நடக்குது. அப்ப நிர்வாகம் செய்ய தெரியல அப்படிங்கறத இது காட்டுது. அதே ஸ்ட்ரென்த் போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு, அதுல எந்த குறையும் இல்லை. அப்ப அம்மா இருந்தப்ப எப்படி எத்தனை பேர் வேலை செஞ்சாங்களோ அவங்கதான் இருக்காங்க எப்பயும். ஆனா இவங்களால அதை செய்ய முடியல. அதாவது ரவுடிசத்தை குறைக்க முடியல. கேட்டா என்ன சொல்றாங்க, 1000 பேரை சுத்தி வளைச்சிருக்கோங்கிறாங்க, அப்படிங்கிறாங்க. பட்டப்பகல்லே இது நடக்குது. இதை யாருகிட்ட போய் சொல்றது? மக்கள் ரொம்ப தெளிவா இருக்கணும். இந்த தேர்தல்ல மக்கள் சரியான பாடத்தை திமுகவுக்கு புகுத்தினால்தான் தமிழ்நாடு ஏதாவது வளர்ச்சி பக்கம் நோக்கி பார்க்க முடியும். தமிழ்நாட்டுக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கும். அது மக்கள் கையில இருக்கு. அதே போல பாத்தீங்கன்னாக்க பஸ் போக்குவரத்து துறை கேட்டா என்ன சொல்றாங்க, நாங்க இந்த பஸ் வாங்கிட்டோம். இப்போ ஒரு வாரத்துக்குள்ள பார்க்கணும், ஒரு கலர் பஸ் நிக்குது. டிரைவருக்கும் கண்டக்டருக்கும் பைலட்டு மாதிரி யூனிஃபார்மா இது சொல்றாங்க. பைலட்டு மாதிரி யூனிஃபார்ம் கொடுக்குறேன்னு ஒரு பக்கம் சொல்றீங்க, ஒரு பக்கம் டிரைவருங்க வேலை செய்யறவங்க என்ன சொல்றாங்க, என்ன லாகில் ஓட்டுற சொல்றாங்க, வண்டி எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கேன். இடையில ஒரு நாள் ரெஸ்ட் வரும் உங்களுக்கு. இந்த நைட் டியூட்டியில நைட்ல ஓட்டிட்டு வரும். என்னை தொடர்ந்து திருப்பி ஓட்டுன்னு சொல்றாங்க. ஆள் இல்லை, ஆளு பற்றாக்குறை, நீ ஏன் திருப்பி ஓட்டு அப்படின்னு சொல்றாங்க. நாங்க அந்த பஸ் ஸ்டாண்ட்ல எங்களுக்கு தங்கறதுக்கு கூட நல்ல வசதி கிடையாது. அங்கேயே படுத்து கையை தலைக்கி வச்சு படுத்து இருந்துட்டு திரும்ப நாங்க உடனே பஸ் எடுக்க வேண்டியா இருக்கு. நாங்க எப்படி தூங்காம செய்ய முடியும்னு ஒரு பக்கம் என்ன சொல்றாங்க, 2 பேருக்கு யூனிஃபார்மை போட்டு விட்டு பைலட் மாதிரி ஓட்டுறாங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க அதெல்லாம் செய்ய வேண்டாம். அம்மா இருந்தப்ப 2011-16 கிட்டத்தட்ட பாத்தீங்க தமிழ்நாட்டுக்கு தேவையான பஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா
10,900 வேணும். அது இருந்தாதான் ஒரு நாளைக்கு பயணிக்கிற பயணிகள் எத்தனை பேருன்னு பாத்தீங்கன்னா 1,75,00,000 நபர்கள் ஒரு நாளைக்கு ஏழை எளியவர்கள் பெரும்பாலும் அதிகமா பயணிக்கிறோம் இருக்காங்க. நான் சொல்றது தமிழ்நாடு முழுவதும். அந்த வண்டியை நிறுத்திட்டு அந்த ரூட்டுக்கு புது வண்டி தான் போடணும். அப்படிதான் அம்மா காலத்துல போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப ஒரு இது என்ன இருந்ததுன்னா, விரைவு பேருந்து அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க லாங்கா போறது. அதை பொறுத்த வரைக்கும் 3 லட்சம் கிலோமீட்டர் ஓடணும். அப்படி நீங்க கிலோமீட்டரை பார்க்கல அப்படின்னா 7 வருஷம் ஓடின வண்டி இருந்தா அதோட அதை கண்டம் பண்ணிடணும். திருப்பி அதை எடுக்க மாட்டாங்க, புது வண்டி தான் போட்டாகணும். அதே போல பார்த்தீங்கன்னா மாவட்ட அளவுல மாவட்டத்துக்குள்ள போற வண்டிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 வருஷம் 6 லட்சம் கிலோமீட்டர் ஓடணும். அப்படி இல்லைன்னா 6 வருஷம் முடிஞ்சிருந்துச்சுன்னா அந்த வண்டியும் நிறுத்திடணும். இப்படிதான் வழக்கத்துல இருந்தது. அம்மா ஆட்சியில இருக்கும் போதெல்லாம் இதை கரெக்டா செய்வாங்க. ஏன்னா கிராமத்து மக்கள் ஏறுது வண்டியில எதுவும் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறத நினைக்கிற ஒரு முதலமைச்சரா இருந்தாங்க. அதனால அதை செஞ்சாங்க. அத இந்த திமுக அரசு வந்தோன்னு என்ன பண்ணுது பாருங்க, அந்த 3 லட்சம் கிலோமீட்டருங்கிறத 9 லட்சம் கிலோமீட்டரா மாத்துது. யோசிச்சு பாருங்க, ஒரு வண்டி எடுத்து 9 லட்சம் கிலோமீட்டர் வரைக்கும் ஓடணும் அப்படின்னா அந்த வண்டி எப்படிங்க இருக்கும்? அதை நம்பி எப்படி ஜனங்க ஏறும்? இல்லைன்னா 12 வருஷம் இருக்கும் அந்த வண்டி அப்படின்னு மாத்துறாங்க அந்த ரூலை. இதே மாதிரி தான் மாவட்ட பேருந்துகளுக்கும் அதே கணக்குல மாத்துறாங்க. அப்போ வண்டி எப்படி நல்லா இருக்கும்? 2 விஷயம் புரிஞ்சுக்கணும். ஒண்ணு, வண்டிக்கு ரிப்பேர் செலவுன்னு அது ஒரு பக்கம் ஆகும்.